மக்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். யாருடைய குடும்பங்களை? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார் என்று இந்த 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மருத்துவச்சிகள் பயந்ததுனால ஆண் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு அவள் காப்பாற்றினாள் என்று பார்க்கிறோம். இந்த நாளையில் பாருங்கள், டாக்டர் கர்த்தருக்கு பயந்து பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றினார். ஆனால் நம்ம எதற்கெல்லாமோ பயப்படுறோம். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தா நம்மளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை தேவன் தழைக்க பண்ணினது போல நம்மளுடைய குடும்பங்களையும் தழைக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார், உன்னதத்தில் உயர்த்தி வைத்து அழகு பார்க்குற தேவன் நம்ம தேவன். அது மாத்திரம் இல்லை, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் அளவில்லாமல் வைத்திருக்கிறார். இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார் என்று. ஆனால் கர்த்தருக்கு அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம பயப்படணும். நம்ம எதுக்கெல்லாமோ பயப்படுறோம். நிறைய பாருங்கள், இங்கெல்லாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பயந்து லோனை வாங்கிட்டு பயந்து ஓடி ஒளியிறாங்க, பயந்து ஊரை விட்டே ஓடுறாங்க, பயந்து தற்கொலை பண்ணுறாங்க. பயம் அநேக ஜனங்களை பிடித்து ஆட்டி கொண்டு இருக்கிறது மக்களே. ஆனால் அந்த நாளில் உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாத்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில், அவர் காட்டுகிற வழியில் நம்ம நடக்கும்போது நம்ம பாக்கியவாட்டியாய் காணப்படுவோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லியிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு சீயோனின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஒரு பெரிய வாழ்வு நமக்கு வைத்திருக்கிறார். எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அதற்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள். அநேக பெற்றோருக்கு இப்போ பிள்ளைகள் ஒரு பெரிய பிரச்சனை. செல்லுக்கு அடிமை, மதுவுக்கு அடிமை, போதைக்கு அடிமை. அநேக பிள்ளைகள் வேதனை பெற்றோரை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, அழ வைத்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை தாய் தகப்பன் அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? அந்தரங்கத்தில் வெளியே தெரியாமல் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனால் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாங்களாம். தேவன் வைத்திருக்கும் சமாதானத்தை காண்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க பிள்ளைங்களை கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம், தழைக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். இதில் பார்க்கிறோம், அவங்க பிள்ளைகளுக்குடைய சமாதானத்தையும் நம்ம என்ன செய்வோம்? காண்போம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். கைகளின் பிரயாசம் என்று சொல்லும் பொழுது நம்ம உழைக்க துட்டு, நிறைய பேர் துட்டை பார்த்தீங்கன்னா மதுபான கடையில் போய் சேருது, ஆஸ்பத்திரியில் போய் சேருது, லட்சமாக சேருது. இன்னும் எத்தனையோ தேவையில்லாத வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் திணறுத குடும்பங்கள் இருக்குது. இந்த செல்லில் ஏதோ விளையாண்டு அதில் அடிமையாகி அதில் துட்டை ஏமாந்து தற்கொலை பண்ணுற குடும்பம் இருக்குது. ஆனால் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் கையின் பிரயாசத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் தான் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு தான் அதில் பாக்கியத்தையும் நன்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறவங்க. அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேர் மனைவி பிரிஞ்சு போயிருந்தாங்க, குடும்பத்தில் சண்டைக்காடு போடுதாங்க, மன உளைச்சல், நிறைய காரியங்கள்னால பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய மனைவியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. உன் மனைவி எங்கே இருப்பா? உன் வீட்டோட உன்னோட ஒற்றுமையாக இருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார்.
அவள் எப்படி இருப்பா? கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், பந்தின்னு சொல்லும்போது இப்போ ஒரு வாழை கொலை போட்டுச்சுன்னா அந்த வாழையை சுற்றிலும் ஒரு 5-6 கன்றுகள் வெளிப்படும். ஆனால் இதில் பாருங்கள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்களாம். ஒலிவ மர கன்றுகளை போல உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி இருந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் எத்தனை குடும்பங்களுக்கு இந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுறவங்க பிள்ளைங்க மனைவி எல்லாரும் ஒன்றாக இருந்து அவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்று சொல்லி. அவங்களுக்கு சீயோனிலிருந்து உன்னதத்தின் ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம், அவருக்கு பயப்படுகிறவங்களுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் எந்த பயமும் இல்லை. லஞ்சம் வாங்கிட்டு பயந்து கம்சம் வாங்கிட்டு ஐயோ பேப்பரில் எப்படி வராங்கன்னு பாருங்கள். ஆனால் தேவன் வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையே இல்லாத ஒரு நல்ல வாழ்வை நமக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார் என்று வேதத்தில் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும் என்று பார்க்கிறோம். இந்த நாளையில் பாருங்கள், தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் எதற்கெல்லாமோ பயப்படுறோம். தேவனுக்கு இந்த நாளையில் இந்த கர்த்தருக்கு பயப்படுவோம். அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்து நம்ம பாக்கியத்தை, உன்னத அனுபவத்தையும், சந்தோஷமான சமாதானமான வாழ்வையும் சுக வாழ்வையும் நம்ம பெற்று அனுபவிக்கும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். இந்த நாளையில் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன். கர்த்தர் இந்த வசனங்களை தேடி வாசித்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, பெற்றேத்தான்